ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஃபிசிக்ஸ் மோஷன் இன் ஏ பிளேன் சாப்டர்லேருந்து வெக்டார்ஸோட டைப்ஸை பார்க்க போகிறோம். இப்போது நம்பர் 1 ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈக்குவல் வெக்டார்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார், இவரை நான் என்னன்னு சொல்ல போகிறேன்னா ஏ வெக்டார் அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த வெக்டாரோட இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், லென்த் ஆஃப் ஏ வெக்டாரை தான் வந்து மேக்னட்யூட்னு போன கிளாஸ் பார்த்துருக்கோம். அதே போல் இன்னொரு வெக்டாரு அதே லென்த்தில் இருக்குது. லென்த்னா என்ன மீனிங்கு, மேக்னட்யூட்னு மீனிங். இந்த வெக்டாரை நான் ஒரு பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு வெக்டார் எப்படி இருக்குது, ஈக்குவல் லென்த்தில் இருக்குது, அதாவது ஈக்குவல் மேக்னட்யூட்ஸில் இருக்குது. எந்த டைரெக்ஷனில் இருக்குது, சேம் டைரெக்ஷனில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வெக்டார்ஸுக்கு பேர் தான் ஈக்குவல் வெக்டார்ஸ். ஸோ சேம் மேக்னட்யூடு அண்ட் சேம் டைரக்ஷன், அவருக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவல் வெக்டார்ஸ். மீனிங் புரியுதுங்களா? அடுத்தது நம்பர் 2 நெகட்டிவ் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் வெக்டார்ஸ் இப்போ பாருங்களேன், இதே போல் ஒரு ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன். இதோட லென்த்து சேம். இப்போது பி வெக்டாரு அப்படியே ஆப்போசிட்டில் போகிறார். அவரோட லென்த்து என்னென்னா சேம், அதாவது மேக்னட்யூடு சேம். அப்படின்னா இந்த பி வெக்டாரை நான் எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள்? ஏ வெக்டாரு இதோட மேக்னட்யூடும் சேமு, ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கு இல்லையா? ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் என்னன்னு சொல்லலாம், பி வெக்டாரை மைனஸ் ஏ வெக்டார்னு சொல்லலாம். மீனிங் புரியுதில்ல? ஒரு வெக்டாரு இதோட லென்த்து தான் நம்ம மேக்னட்யூடுன்னு சொல்லுவோம். இன்னொரு வெக்டாரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, ஆனால் சேம் மேக்னட்யூடில் இருக்குது. அப்படின்னா இந்த பி வெக்டாரை நான் என்னன்னு சொல்லலாம், மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் வெக்டார்ஸ். இப்போ நெகட்டிவ் வெக்டார்ஸ்னால் எப்படி சொல்லலாம், சேம் மேக்னட்யூட் பட் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் அவருக்கு பேர் நெகட்டிவ் வெக்டார்ஸ்னு பேர். 2 டைப் பார்த்துட்டோம். 3வது டைப்பு, இப்போ வெக்டார்ஸ் எப்படி இருக்குன்னா ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ். ஆர்த்தோகோனல் அப்படின்னாலே என்ன மீனிங் எடுத்துக்கிறேன்னா, இங்கே பாருங்களேன், ஒரு வெக்டார் இப்படி போகிறார், ஏ வெக்டார். இன்னொரு வெக்டாரு அப்படியே இதுக்கு பெர்பெண்டிகுலராக போகிறாரு, பி வெக்டார். ஓகே, 2 சேம் மேக்னட்யூட்னு எடுத்துப்போம். இந்த ஆங்கிள் என்னவாக இருக்குது பாருங்கள், 90 டிகிரியாக இருக்குது. இதே போல் 2 வெக்டாரு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ். 2 வெக்டார்ஸ் ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர், அவருக்கு பேர் தான் ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ். 3 பார்த்தாச்சா? 4th டைப்பு மாடுலஸ் ஆஃப் வெக்டார்ஸ். மாடுலஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அது என்ன சார் மாடுலஸ் ஆஃப் வெக்டார்ஸு? ரொம்ப சிம்பிள். இப்போது ஏ வெக்டார்னு ஒன்று இருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த ஏ வெக்டாரை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது சிம்பிளாக ஏன்னு சொல்கிறேன். இது என்ன டிஃப்ரென்ஸு பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டாரோட மேக்னட்யூடை சொல்கிறோம் இல்லையா, அந்த மேக்னட்யூடு தான் மாடுலஸ் ஆஃப் வெக்டார்னு சொல்லுவோம். எ வெக்டார் ரெப்ரசன்ட்ஸ் த லென்த்து. அந்த வெக்டாரோட லென்த் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லென்த்து மேக்னட்யூட்னா சேம் பார்த்துருக்கோம். லென்த்து
ஆர் மேக்னட்யூட்ஸ் இதுக்கு பேர் தான் அர்த்தம் கால்டு மாடுலஸ் ஆஃப் வெக்டார்ஸ். புரியுதுங்களா? ஒரு வெக்டாரை ஒரு மாடுலஸ் ஆஃப் வெக்டார்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அதோட மேக்னட்யூடை சொல்கிறேன்னு மீனிங். இதுக்கு பேர் தான் மாடுலஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? 5th யூனிட் வெக்டார்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அது என்ன சார் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டாரை நான் எப்படி சொல்லுவேன்? ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி நோன் சொல்லலாம்? ஏ வெக்டார், பி வெக்டார், சி வாட் எவர். ஸோ ஏ வெக்டார் சொல்கிறேன்னா இதை எப்படி டினோட் பண்ணுவேன்? ஏ இன்ட்டு ஏ கேப்னு டினோட் பண்ணுவேன். இந்த ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து அதோட மேக்னட்யூடை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏ கேப்னு இருக்கு இல்லையா, அது டைரெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டாரு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஏனா மேக்னட்யூடு, ஏ கேப்னு அர்த்தம் சொல்லுங்கள்? டைரெக்ஷன். அதோட டைரெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்படின்னா இந்த டைரெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு பேர் தான் யூனிட் வெக்டார்ஸ். அப்படின்னா யூனிட் வெக்டார்ஸ் நான் எப்படி சொல்லலாம்? ஏ கேப் விச் இஸ் ஈக்குவல் டு ரீஅரேஞ்ச் பண்ணி எதுவுமா ஏ வெக்டாரு டிவைடட் பை ஏ இப்படியும் சொல்லலாம். ஏன்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு பார்த்துருக்கோம். அப்படின்னா ஏ கேப் எப்படி சொல்லலாம்? ஏ வெக்டார் டிவைடட் பை ஏக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு சொல்லலாம். இவருக்கு பேர் தான் யூனிட் வெக்டார்ஸ். யூனிட் வெக்டார்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு? அந்த வெக்டாரோட டைரெக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு முக்கியமான டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். ஈக்குவல் வெக்டார்ஸு, நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் வெக்டார்ஸு, ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸு, மாடுலஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அண்டு யூனிட் வெக்டார்ஸ்.